உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். புறநானூற்றில் ஔவையாரோட ஒரு பாடல் உண்டு. காடா கொன்றோ நாடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே அப்படின்னு ஒரு பாடல் ஔவையார் எழுதியிருக்காங்க. அதில் மிசையா கொன்றோ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மிசைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி வள்ளல் பிரானும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. பொதுவாக நம்ம கோயிலுக்கு போனால் வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம், அப்புறம் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவோம் தெரியுமா? அதை பற்றியெல்லாம் வள்ளல் பிரான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாடல். கொஞ்சம் ஆழமாக யோசித்தா இதெல்லாம் சில இயல்பான எளிய நம்பிக்கைகள் தானே. இதில் ஏன் தப்பு பார்க்குறீங்க, இதை ஏன் கண்டிக்கிறீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். ஆனால் ஆகம விதிகளை பெரிதும் பின்பற்றுவதாக சொல்லுகின்றவர்கள் கூட இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் இதெல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கைகள். அப்போது இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வருதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதில் யாரையும் குற்றம் சொல்வதே இல்லை நம்முடைய நோக்கம். ஆனால் வள்ளல் பிரான் இதை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்படியெல்லாம் போய் பண்ணுறீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறார் என்றால் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் திரும்ப திரும்ப குற்றம் சாட்டுதல் அப்படிங்கிற நிலையில் இல்லாமல் சித்தர்கள் எல்லாம் கடந்து நிற்கின்ற, ஞானம் தெளிந்து நிற்கின்ற சித்தர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்றால் அதிலுள்ள நியாயம், அதிலுள்ள தர்மம், அதிலுள்ள அறிவியல் தன்மை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தெளிவின் குரலில் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த தெளிவின் குரலைத்தான் இன்றைக்கு வள்ளல் பிரானும் நம்மிடம் கேட்கிறார். அப்படியே மயிலிறகால வருடுவது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறார். அவர் செய்ததாக சொல்லுகின்ற விஷயங்களை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் அந்த ஐடென்டிட்டி, எம்பத்தின்னு சொல்லுவோம்ல, உன்னை போலவே நானும் செய்கிறேன், ஆனால் இதிலிருந்தெல்லாம் நான் மீண்டு வந்து விட்டேன் அப்படின்னு ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறார். எதிலிருந்து மீண்டு வந்து விட்டார் வள்ளல் பிரான்? நாம் எதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்? யோசிக்கலாமா? வள்ளல் பிரானின் வார்த்தைகளோடு ஒரு பயணம். வேம்புக்கும் தண்ணிய நீர் விடுகின்றனர், வெவ்விடம் சேர் பாம்புக்கும் பால் உணவு ஈகின்றனர். இப்படி மிசையான் வீம்புக்கும் தீம்புக்கும் ஆனேன், எனினும் விடேல் எனை நீ தேம்புக்கும் வார்சடை தேவே கருணை சிவ கொழுந்தே. எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? வேம்புக்கும் தண்ணிய நீர் விடுகின்றனர். வேம்பு மரத்துக்கும் தண்ணி என குளிர்ச்சியான நீரை கொண்டு போய் விடுறீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க, மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க, அதெல்லாம் நல்லது தான். யாருமே அதை தடை சொல்லவில்லை, குற்றம் சொல்லவும் இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கையாக கொண்டு போய் வேம்புக்கு தண்ணிய நீர் பாய்ச்சுகின்றீர்கள். சரி, அடுத்தது என்ன பண்றோங்கிறத சொல்றார் பாருங்க. வெவ்விடஞ்சேர் பாம்புக்கும் பால் உணவு ஈகின்றனர். இதுவும் ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, பாம்பு புத்துக்கெல்லாம் கொண்டு போய் பாலை ஊத்திட்டே இருக்கோம். அந்த பாலை ஏழை குழந்தை யாருக்காவது அருந்த கொடுக்கலாம், ஆனால் நாம் அதை செய்வதில்லை. பாம்பு புத்தில் கொண்டு போய் ஊற்றும் போது பாம்பு புற்று, மண்ணால் ஆன பாம்பு புற்றில் அந்த பால் உறிஞ்சப்படுகிறதை தவிர பாலை அந்த பாம்பு அருந்துமா என்பது ஒரு கேள்வி. ஆனால் ஒரு ஏழை குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பால் அங்கே மண்ணால் உறிஞ்சப்படுகிறது என்கின்ற சிந்தனையைத்தான் வள்ளல் பிரான் கொடுக்கிறார். சரி, இது ரெண்டையும் நம்ம பண்றோம். வள்ளல் பிரான் என்ன பண்ணாரா அதை சொல்றார் பாருங்க. வேம்புக்கும் தண்ணிய நீர் விடுகின்றனர், வெவ்விடஞ்சேர் பாம்புக்கும் பால் உணவு ஈகின்றனர். இப்படி மிசையான் வீம்புக்கும் தீம்புக்கும் ஆனேன். மிசை அப்படின்னா மேலே 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 மேல் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் ஔவையாரும் அந்த புறநானூற்று பாடல்ல சொல்லியிருக்காங்க. காடா கொன்றோ நாடா கொன்றோ மிசையா கொன்றோ அவலா கொன்றோ அப்படின்னு. மிசையா அப்படின்னா, மிசைனா மேல்னு அர்த்தம், அவல்னா பள்ளம்னு அர்த்தம். அவல்னா நாம் சாப்பிட்ற அவல்னு மட்டுமே நாம் நினச்சிக்க கூடாது. தமிழில் மிசைனா மேலேன்னு அர்த்தம், அவல்னா பள்ளம்னு அர்த்தம். இதற்கு கூடுதலாக விளக்கம் வேணும்னா திருக்குறளுக்கு நாம் போகலாம். மலர் மிசை வேண்டினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதியிருக்கார்ல. மலர் மிசை வேண்டினார் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இதயமாகிய பூவில் வீற்றிருக்கக்கூடிய அந்த இறை,
அந்த உயர்ந்த எண்ணம், அந்த விழுமியம், அந்த ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். மலர் மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னா இந்த நிலத்தின் மேலே நீடு வாழ்வார்னு திருக்குறள்ல சொல்றார் நம்முடைய திருவள்ளுவர். ஐயன் திருவள்ளுவர்னா அதே மாதிரி தான் மிசைன்னு வள்ளல் பிரானும் பயன்படுத்துறார். மேலே 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 இந்த பூமியில் நான் இதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, செஞ்சுட்டே இருந்தால் அதில் என்ன தப்பு? நாம் செய்கிறோம்ல திரும்பவும் தொடர்ந்து, வள்ளல் பிரானும் செய்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. அதற்கு வள்ளல் பிரான் சொல்லுகின்ற பதிலை பாருங்க. இப்படி மிசையான் வீம்புக்கும் தீம்புக்கும் ஆனேன். வீம்புக்கும் தீம்புக்கும் ஆனேன் அப்படின்னா வீம்பு என்ன? வீம்பு இதை செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைப்பா அப்படின்னு சிந்திக்க தெரிந்தவர்கள் 4 பேர் வந்து சொன்னால், நீ சொல்கிறத நான் என்ன கேட்கறது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்வேன், எனக்கு இது ஒரு நம்பிக்கை, நான் இப்படி தாங்க செய்வேன் அப்படின்ட்டு வீம்புக்காகவாவது நான் இதையே செய்துட்டு இருந்தேன். தீம்புக்கும் ஆனேன். ஏன் தீம்பு? தீம்புனா தீமைன்னு அர்த்தம். என்ன தீமை? நான் ஊற்றின லிட்டர் பாலை ஏதாவது ஒரு ஏழை குழந்தைக்கு, ஏழை பள்ளிக்கு கொடுத்துருந்தா அந்த குழந்தைகள் கண்ணு முன்னாடி ஆரோக்கியமாக வளர்ந்துருப்பாங்க. அங்கேயும் கொடுக்காம போச்சு, மண்ணுக்கும் நான் கொண்டு போய் பால் வார்த்தேன், அதனால் அந்த மண் செழிப்பாச்சான்னா அதுவும் கிடையாது. இப்படியாக நான் வீம்புக்கும் தீம்புக்கும் ஆனேன். இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் நாம் என்னைக்காவது சொல்கிறோமா? நான் செய்கிறது தப்பு தான், நான் வீம்புக்கும் தீம்புக்கும் ஆனேன், இனிமேல் என் கண் திறந்து விட்டது, எனக்கு தெளிவு வந்து விட்டது, என்னுடைய புத்தி தெளிந்து விட்டது, இப்படியாக நான் வீணடிக்க மாட்டேன், நம்பிக்கை என்ற பெயரில் மண்ணுக்கு கொண்டு போய் எல்லாவற்றையும் ஊற்ற மாட்டேன் அப்படிங்கிற தெளிவு நமக்கு எங்கேயாவது இருக்கா? இதில் ஏன் அந்த குளிர்ந்த தண்ணியை நீங்கள் வேம்புக்கு ஊற்றுவதை கேலியாக அல்லது கிண்டலாக அல்லது கேள்வியாக வள்ளல் பிரான் கேட்கிறார். வீட்டில் இருக்கின்றவர்களிடம், உறவுகளிடம் எள்ளும் கொள்ளுமாக வெடிச்சிட்டு பாலை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்காமல், தேவையானவர்களுக்கு கொடுக்காமல் மண்ணில் ஊற்றுவதால் என்ன பிரயோஜனம்? அதைத்தான் வள்ளல் பிரான் இந்த பாடலில் கேட்கிறார். சரி, வீம்புக்கும் தீம்புக்கும் ஆனார், அவருக்கு தெளிவு வந்துதா? அதை சொல்றார் பாருங்க. வீம்புக்கும் தீம்புக்கும் ஆனேன் எனினும் விடேல் எனை நீ தேம்புக்கும் வார்சடை தேவே கருணை சிவ கொழுந்தே. அந்த சிவம் என்ன பண்ணியிருக்கு வள்ளல் பிரானுக்கு? அன்பாக இருப்பதென்றால் உயிரினத்திடம் அன்பாக இரு, உற்றார் உறவினிடம் அன்பாக இரு, உறவுகளிடம் அன்பாக இரு, சன்மார்க்கிகளிடம் அன்பாக இரு, விலங்குகளிடம் அன்பாக இரு, செடி கொடிகளிடம் அன்பாக இரு, வீணாக்காதே எதையும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது. அதற்கு பின்பு வீம்புக்கும் தீம்புக்கும் ஆளான வள்ளல் பிரானை விடாமல் அந்த சிவம் துரத்தி துரத்தி தன்னுடைய சன்மார்க்கியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கின்ற தெளிவை கொடுக்கின்ற ஒரு பாடல். வீம்புக்கும் தீம்புக்கும் நாமும் ஆளாகிறோம், ஆனாலும் இன்னமும் பிடிவாதமாக, வீம்பாக, தீம்பாக நாம் செய்வதையே செய்து கொண்டிருக்கிறோம் செக்குமாட்டு சுழற்சியில். என்றைக்கு அந்த செக்குமாட்டு சுழற்சியிலிருந்து வெளியே வரப்போகிறோம் என்பதைத்தான் வள்ளல் பிரான் கேள்வியாக கேட்கிறார். பதிலை தேடி இனிமேல் வாழத் துவங்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.